நான் 200% டேரிஃப் ஃபார்மாவில் பண்ணுவேன். ஆனால் இதில் என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரல்ஸ், ரெகுலர் ட்ரக்ஸில் தான் நியர்லி 90%க்கு மேலே அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணுது. அண்டு சீப் ஜெனரிக் ட்ரக்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்களால ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியுது. 95% ஆஃப் ஆல் மெடிசன் ரிட்டன் இன் அமெரிக்கா வந்து ஜெனரிக். இந்தியாவில் வந்து நியர்லி 6% ஆஃப் ஆல் இந்தியன் சேல்ஸ் அங்கே இருக்குது. அண்டு அமெரிக்காவோட 6-8% சேல் மெடிசன் சேல் இந்தியன் மெடிசன்ஸ். நிறைய சின்ன லோ மார்ஜினில் ஜெனரிக் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த டேரிஃப் வந்தால் மார்ஜினை சேர்க்க முடியாது. 15% டேரிஃப் வந்தாலே லைக் ஃபார் லைக் 15% ஏறும்னு சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்காவிலே நிறைய புஷ்பேக் இருக்கும், கோர்ட் ரூலிங்ஸும் இருக்குது. அதனால் அமெரிக்காவுக்கு திரும்பி மேனுஃபேக்சரிங் வந்து சீப்பாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த டேரிஃப் வரத்துக்கு 2 வருஷம் ஆகும். இந்தியாவுக்கு தனியாக கார் ஓட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல்ஸுக்கு ட்ரக் டேக்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எசென்ஷியல் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இதனால்தான் கார்த்தால எல்லா பெரிய ஃபார்மா ஸ்டாக்ஸும் 1% கரெக்டாக இருந்தது.